நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. செய்திக்குள்ளாக கடன் செல்வோம். தேவன் தாமே வழிநடத்துவராக. அருமையான இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் அலட்சியம். நாம் எவைகளில் அலட்சியமாக இருந்தாலும் ஜெபத்தில் அலட்சியம் இருக்கவே கூடாது. ஏன் அலட்சியம் இருக்கக்கூடாது? நான் ஜெபத்தில் அலட்சியம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல கிரியைகளை நாம் உணர முடியாது, பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்பதை பார்க்கின்றோம். ஜெபத்தில் அலட்சியம், ஜெபத்தில் அலட்சியம் வேண்டாம். ஜெபத்தில் அலட்சியம் பண்ணும் பொழுது அது சில தீமைகளை, சிந்தனைகளை கொண்டு வரும். எழும்ப முடியாதபடி, ஒரு விசுவாசத்தை எதிர்கொள்ள முடியாதபடி காணும் என்பதை பார்க்கின்றோம். அருமையான சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனத்தின் பிரகாரம் அருமையான வசனத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இருப்பதாக. விசுவாசித்து அர்ப்பணிப்போடு செபிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கின்றார். விசுவாசம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனத்தின் பிரகாரம் உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இருப்பதாக. எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான வார்த்தை, நினைச்சு பாருங்க. எவ்வளவு கிருபையான வார்த்தை. தேவ திட்டம் உள்ளது. கர்த்தருக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் அலட்சியம். ஜெபத்தில் நாம் அலட்சியம் பண்ணும் பொழுது அநேக காரியங்களுக்கு நாம் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். அப்படி இல்லாதபடி நம்மளை நாம் அலட்சியம் இல்லாதபடி, ஒருவருமே அற்பம் எண்ணாதீர்கள் சொன்னது போல, நம்மை நம்முடைய சரீரத்தை எப்படியாக நாம் மதிக்கின்றோமோ, நாம் எவ்வளவோ கனப்படுத்துகின்றோமோ, அதை விட அதே போல பிறரையும் நாம் நேசிக்கும் பொழுது தேவ சமூகம் நம்மளை நேசிக்கும், காத்து வழிநடத்தும் என்பதை பார்க்கின்றோம். தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஜெபத்தில் தோல்விக்கான காரணங்களை பார்க்கின்றோம். ஜெபத்தில் எவ்வளோ ஜெபம் பண்றோம், ஏன் தோல்வி வருது, ஏன் பதில் கிடைக்கல ஆண்டவரே? அலட்சியமான ஜெபம், அலட்சியமான ஜெபம். அலட்சியமான ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லாதது, பிரியமில்லாதது. ஒன்றாவது நான் பார்க்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் நான் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் இல்லை. அந்த ஜனங்களுக்கு கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அந்த ஜெபம் அருவருக்கப்படும், ஜெபம் கேட்கப்படாது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனம் பார்க்கும் பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகும்படிக்கு யுத்தம் பண்ண வேண்டும், நான் கர்த்தர் உங்கள் நடுவில் இரேன் என்கிறார். 43ஆம் அதிகாரத்தில் இல்லை, இதில் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 42, 43, 44 இந்த 3 வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணும் பொழுது, ஊழியக்காரன் கொடுக்கக்கூடிய செய்தியை நம்ம அலட்சியம் பண்ணும் பொழுது, வீட்டுக்கு போனோம் நக்கல் நையாண்டியா பேசணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு யுத்தம் பண்ண வேண்டாம், நான் கர்த்தர் உங்கள் நடுவில் இரேன். ஏன் நம்மளுக்குள்ள அந்த ஜெபம் அலட்சியம் இருக்குமானால் தேவன் அந்த இடத்துல இரேன், தேவன் இருக்கும்போது அந்த இடத்துல வெற்றி சிறக்க செய்வார். யோசுவாவுக்கு தேவ திட்டத்தை எப்படி எப்படி சொல்றாரா செய்யறார் யோசுவா. அவருடைய மரணத்தை பார்க்கும், 110 வயசு. ஆரோனுடைய வயசை பார்க்கும், மோசேயுடைய வயசை பார்க்கும் 120. எவ்வளவு கிருபை! தேவன் அழைத்த தீர்க்கதரிசி திட்டமாக தீர்மானமாக தேவன் நடத்தினார். அதே போல 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 37 முதலாக 38 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது சவுல் தேவனிடத்தில் விசுவாசித்தான். சவுல் ஜனத்தின் தலைவரிடத்தில் இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று விசாரிக்கின்றான். எந்த ஒரு தீங்கு ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு பாவம் தான் ஆரம்பம், அது சந்தேகமே கிடையாது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 18 பார்க்கும், கர்த்தருடைய சொற்கேளாமல்
அந்தரங்க பாவம். சங்கீதம் 66:18. என் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஜெபத்திற்கு செவி கொடார். ஜெபத்துக்கு எப்படி செவி கொடுக்க முடியும்? முடியாதே. அக்கிரம சிந்தை இருக்கு, நீங்க ஜெபத்திற்கு பதில் வராது. ஜெபத்திற்கு பதில் வராது, தாமதமாகும். அறிவுரை சொல்லக்கூடியவங்களை வசனத்தை அசட்டை பண்றது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், மறு உத்தரவு எப்படி வரும்? வராது. நீதிமொழிகள் 1:28-29 பார்க்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், தேவ சமூகத்திலிருந்து மறு உத்தரவு வராது வராது என்பதை பார்க்கின்றோம். ஏன் வராது? அசட்டை பண்ணுதல். வசனத்தில் அசட்டை, ஜபத்தில் அசட்டை, பிரசங்கம் பண்ணும்போது அசல்ட்டு. அது தவறு. அசட்டு பண்ணாதீங்க. இரக்கமற்ற குணம். ஏழைகள் கூக்குரலுக்கு செவி அடைத்துக் கொள்ளுகிறவன் கூப்பிடும் பொழுது தேவனும் கேட்கவே மாட்டார். நீதிமொழிகள் 21:13. நீதிமொழிகள் 21:13 பார்க்கும். ஏழைகளின் கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் கூப்பிடும் பொழுது கேட்கப்படாது. அவனுடைய கூக்குரலும் ஜபமும் கேட்கப்படாது. நேசிக்க வேண்டிய இந்த வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேசிக்க வேண்டிய இந்த வேதத்தை வெறுத்தால் கர்த்தருக்கு அருவருப்பானது. நல்ல நேசிக்கணும். அன்னுதினமும் இந்த வேதத்தை எடுக்கணும். தூசி இருக்கக்கூடாது, துடைக்கணும் நீட்டா. நம்முடைய மேனிய சரீரத்தை எப்படி பாதுகாக்குமோ அதே போல இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். நாம் இந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தந்தீங்களே அப்படின்னு நான் முத்தம் கொடுப்பேன். இருக்கு விரும்புகிறேன், சந்தோஷப்படுறேன். எனக்கு வழிகாட்டி இதுதான். என்னுடைய வாழ்க்கைக்கு முதலே இதுதான். தேவனது ஒரு மனுஷனுக்கு கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தாலும் இதுக்கு சமாதானமா இந்த உலகத்தில் எந்த சொத்துமே கிடையாது. இந்த வேதத்திற்கு சமமா எந்த சொத்துமே கிடையாது. இதுக்குண்டான சுதந்திரம் அந்த சொத்துக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. நேதான் சொத்து இன்னைக்கு உங்க கையில், நாளைக்கு ஒருத்தங்க கையில் இல்லை. தேசம் பூரா இருக்கு இந்த வசனம். இயேசு கிறிஸ்துடைய வசனம், வாழ்க்கை வர தேவனுடைய வார்த்தை, அந்த அருமையான வாக்குத்தத்த வசனம் தேசம் பூரா இருக்கு. அமெரிக்கா மட்டுமல்ல, உலக லெவலில் எல்லா இடத்துலையும் இருக்கு. லெகுவா இருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கும். அது நேசித்து வாசிக்கக்கூடிய குடும்பங்களை தேவன் தடுக்க செய்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தாதபடி நடத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். நேசிக்க வேண்டிய இந்த வேதத்தை நீங்க வெறுத்தீங்கன்னா கர்த்தருடைய அருவருப்பாக மாற்றப்படுகிறது. நீதிமொழிகள் 28:9 பார்க்கும். நீங்க இந்த வேதத்தை நேசிக்கிறதுக்கு தான் தேவன் ஆண்டவர் தந்திருக்கார் நமக்கு. இதை நீங்க வெறுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை சொல்றார் ஆண்டவர், மறப்பேன். செய்தின் தலைப்பு ஜெபத்தில் அலட்சியம். தேவனுக்கு அருவருப்பான பாவம் இச்சையும் இன்று ஒன்று சேரும் பொழுது அங்கு சமாதானம் இருக்காது. சந்தோஷம் இருக்காது. யோசுவா 7:15-26 வரைக்கும் நம்ம பார்ப்போம். கர்த்தரின் வார்த்தை, சாபத்தீரானது எடுத்தவன் கண்டுபிடிக்கப்பட்டால் எவனும் அவனுக்குள்ளாகவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது. யோசுவாட்ட ஆண்டு சொல்லிட்டார். யோசுவா 7:15 பார்த்தீங்கன்னா 15 முதல் 26 வரையிலும் பாருங்க. சாபத்துக்கு தீடானது கூட ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார். 277 பக்கம் பழைய ஏற்பாட்டில் அருமையான வசனம். இங்கு யூதா கோத்திரத்து கர்மீன் மகன் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான். யோசுவா ஆகானை நோக்கி எப்படி கூப்பிடாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் பனிஷ்மெண்ட், அடுத்த நிமிஷம் சுட்டு எரிக்கப்பட போறாரு. அந்த திருடின பொருள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சதுனால, ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதுனால, தீர்க்கதரிசியில மறைச்சதுனால அடுத்த நிமிஷம் எரிக்கப்பட போறாரு. அது சந்தேகமே கிடையவே கிடையாது. சுட்டு எரிக்கப்பட போறாரு. ஆனாலும் யோசுவா அவருடைய அந்த தாழ்மையா கேட்காரு. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் தேவனுடைய தாசனா இருந்து என்ன கேட்காருன்னா, யோசுவாவனா ஆகானை நோக்கி, மகனே நீ செய்ததை ஒழியாதே சொல்லு என்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசுவா 7:15 எழுதப்பட்ட அந்த வசனம், பாபிலோனியா சால்வையும் வெள்ளியையும் பொன் பழத்தையும் இச்சித்து எடுத்தேன். அது அவருக்குரியதே கிடையாது. இச்சித்து எடுத்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகாப்பையும் வெள்ளியையும் சால்வையும் பொன்பழத்தையும் குமாரரையும் குமாரதியும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் சுட்டரித்து
கற்களினால் மூடப்பட்டார்கள். என கருமையான தேவச்சனமே, ஒருவனுடைய பாவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் விசுவாசியாவோ ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பினவங்களாம் இந்த குறித்து பாருங்கள், அது குறிச்சிக்கோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 15 முதலாக 26 வரை நீங்கள் தியானிக்கும் பொழுது அருமையான இந்த வசனத்தை பார்க்கும். ஒரே ஒரு மனுஷன் செஞ்ச பாவம், கர்மியின் மகன் ஆகான். ஆகான் ஒரே ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிக்கப்பட்டான். ஒரு மனுஷன் செஞ்ச தவறு என்ன? நல்லா நினைச்சுப்பா. ஆண்டவருக்கு விரோதமான பொருள்களை ஒழிச்சு வச்சுட்டான். தீர்க்க தரிசிட்டே இல்லை, கண்டுக்கிடாமல் இருக்கான். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரே, தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுத்திட்டார். அதனால அவனால் என்னென்ன பாதிக்கப்படுதுன்னு பாருங்களேன். அதில் வந்து பாருங்க, நினைச்சு ரொம்ப வேதனை. அது பாருங்க, குமாரரையும் குமாரத்திகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் சுட்டரித்து கற்களால் மூடி கற்குவியில ஆக்கினார்கள். இன்றும் அந்த இடத்துல கற்குவியில் காணப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனம், கர்த்தருக்கு மீறி எதுவும் செய்வது அது தவறு, நிலைக்காது 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 என்பதை பார்க்கின்றோம். தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்துமே அற்பமாக எண்ணப்பட வேண்டும். சந்தோஷமா சில பொருள் வரும், திருட்டு பொருள் வரும், வாங்காதீங்க. திருடாதீங்க, திருட்டு பொருளை வாங்காதீங்க. அது நல்லதுக்கே கிடையாது. அந்த சாபம் வரும். அந்த பொருளை பறி கொடுத்தவன் சாபம் விட்டுறோம்னா போச்சு, குடும்பம் பாச்சு. வசனத்தில் பார்க்கும் பழைய ஏற்பாட்டில் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பழிக்காது. உண்மைதான், காரணம் இல்லாமல் ஒரு மனுஷன் சாபம் விட்டான்னா பழிக்காதான். ஆனால் காரணத்தோடு சாபம் போட்டாம்னா பழிக்கும் தானே அர்த்தம். தயவு செய்து பொருளை திருட போகாதீங்க, நல்ல வேலைக்கு போங்க. திருட்டு பொருளை வாங்காதீங்க. திருட்டு பொருளை உங்கள்கிட்ட வரதுன்னா உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயா, இந்த பொருளை உங்க கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு பாருங்க சொல்லிடுங்க, தப்பே கிடையாது. அன்னைக்கே அவன் திருந்திடுவான். நீங்கள் வாங்கிட்டேன்னா அவன் திருந்தவே மாட்டான், திருந்தவே மாட்டான். நீங்கள் வாங்காங்க போலீஸுக்கு தெரியப்படுத்துருங்க, அவன் அன்னைக்கோட திருந்திடுவான். ஒரு நாள் பகையாகவும் சரியா போகும். அதனால் திருடருக்கு போகாதீங்க, தப்பு. திருட்டு பொருளை வாங்காதீங்க, தவறு. அந்த திருட்டு பொருளை பறி கொடுத்த வயிறு எவ்வளோ கொலை கதிக்கும், எவ்வளோ வேதனை. எப்படி சந்தோஷமா இருக்க முடியாது. ஆரம்பத்தில் சந்தோஷம் இருக்கும், போக போக வேதனை கூடும். ஒருவரையும் அற்பமாக என்னாதையும் சொன்னக்கூடிய வசனம் நிறைவேறும் இந்த இடத்துல. 6வது பார்க்கும்போது கரை படிந்த கரங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 வசனம். 7வது பார்க்கும்போது அக்கிரமங்கள் தேவனுக்கு முன் பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 59:2 பார்க்கும். நம்முடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் மறைந்திருக்கிறது. மீகா 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 பார்க்கும். கர்த்தர் விரும்பும் நன்மையை வெறுத்து கர்த்தர் வெறுக்கும் தீமையை விரும்பி இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நாட்களில் கர்த்தர் முகத்தை மறைத்துக் கொள்வார். எல்லா நேரங்களையும் பார்க்கும் மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், இருதயத்தை ஆண்டவர் ஆராய்கிறார். ஏன்னா சிருஷ்டிகரில் அவர் சுத்தம் இல்லாதபடி ஒன்றுமே இருக்காத. நம்ம என்ன சிந்திக்குமோ அதை ஆண்டவருக்கு உடனே தெரியும். இந்த சிந்தனையில் பாவம் விளையுமானா உடனே தடுப்பார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது, விடவே மாட்டார் ஆண்டவர். மீகா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3, 4 பார்க்கும். அது மட்டும் இல்லை, 8வது பார்க்கும்போது முரட்டாட்டம். சகரியா 7:13 கர்த்தர் மனம் திரும்பும்படி ஒருவனை கூப்பிடும் பொழுது கேளாமற் போனால் அதே மனிதன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் கேளார். கேட்க மாட்டார். சகரியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கண்டிப்பாக கேட்கவே மாட்டார். வசனம் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும். நிலையற்ற மனப்பாங்கு. 10வது இது பார்க்கும்போது சுய இச்சை நிறைவேற்ற வாஞ்சை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கும். பாவத்தின் தண்டனை தேவ உறவிலிருந்து நம்ம முறிக்கிறது. யாக்கோபு 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்க்கும். யோசுவா 7:5 இஸ்ரவேல் பாவம் சாபத்திடானைகள் களவு வஞ்சித்தது. யோசுவா 7, 10, 11, 12 பார்க்கும். இது நிமித்தம் யுத்தத்தில் ஆயின் மனுஷர் இதனால் பாருங்க, அந்த ஒருதன் தவறு செஞ்சு திருட்டு பொருளை எடுத்து வச்சு கொடுக்க மறைச்சி வச்சதுனால பாருங்களேன், அதில் ஆண்டோடைய கோபாக்கின்னு 36 இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க வெட்டி போட்டாங்க. எதிரி 36 பேர் காலி. காரணம் என்ன? ஒரு பாவம். ஒரு பாவம் தேவனுடைய நற்கிரிகளை மறைக்கும். தேவன் இறங்கி செய்ய முடியாததற்கு பாவம் தடை செய்கிறது. தடை செய்கிறது. கிருபை, ஜெபத்தில் அலட்சியம்,
அதனால் இன்னும் பார்க்கும்போது ஜெபத்தில் அலட்சியம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணும் பொழுது வேதனை கூடும் என்பதை பார்க்கின்றோம். நாம் இனி அருமையான தியானிப்பது உண்மை ஜெபத்திற்கு ஆசீர்வாத விளைவு. உண்மையான ஜெபத்திற்கு ஆசீர்வாத தேவன் எப்படி தருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். யோபு 34 அதிகாரம் 27 வசனம் பார்க்கும் பொழுது, எளியவர் கூக்குரலில் சிறுமையானவன் கூக்குரலில் கேட்கிற கர்த்தர், புத்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தரை கூப்பிடும் பொழுது சங்கீதம் 4 அதிகாரம் 3 வசனம் கேட்பார். சங்கீதம் 18:6 பார்க்கும், எனக்கு நெருக்கத்தில் என் கூப்பிடுதலை கர்த்தர் செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 34:17 உபத்திரவத்தில் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது விடுவிக்கிறார். உபத்திரவப்படும் பொழுது நீதிமான் கூப்பிடும் பொழுது தேவன் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 29 பக்கம் 776 பக்கம் பழைய ஏற்பாட்டில் நீதிமான் ஜெபத்தை கேட்கிறார், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். மீகா 7 அதிகாரம் 7-8 பார்க்கும்போது 1080 பக்கத்தில் காத்திரு, தேவன் கேட்டருள்வார், இருள் வெளிச்சமாய் கர்த்தரே நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இருளை வெளிச்சமாக்குவார் கர்த்தர். அதை நம்முடைய ஜெபத்தை செவி கொடுத்து கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஜெபத்தில் அலட்சியம் இல்லாதபடி நாம் செயல்படும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தாதபடி தேவன் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஜெபத்தின் அலட்சியம் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு என்பதை பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன கோரஸ் பாடி முடிப்போம் தேவ சமூகத்தில். இந்த செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் அலட்சியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் அலட்சியம் காணப்படக்கூடாது. இதை பார்க்கக்கூடிய அருமையான தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சமாதானமாக நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எதை விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் கேட்கீங்களோ ஆண்டவர் தருவார். படித்தவன் படிக்காதவன் கஷ்டப்பட்டவன் உயர்ந்தவன் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாள் வரைக்குமே மழை பெய்யுறது, மழை வராமல் இருக்கிறது, வெயில் அடிக்கிறது, வெயில் மறையிறது, எல்லாமே தேவன் ஆளுகை செய்கிறார். வானம் பூமி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது சந்தேகம் கிடையாது. எந்த மனுஷன் செஞ்சதாக எந்த எழுதியிருக்கு சொல்லுங்க அப்போ. மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய உற்பத்தி போகாமல் எழுதப்பட்டது. அந்தந்தில் லேபிள் இருக்குது, கேரண்டி இருக்குது, வெள்ளை இருக்குது. ஆனால் வானத்தை யார் சிருஷ்டித்தா அப்படிங்கிற சொல்லுங்க. எந்த இதில் புக்கில் இருக்கு? கிடையாது. இயேசு கிறிஸ்து வசனத்தில் இருக்கு, பைபிள் இருக்கு. வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். இது இல்லைன்னு சொல்ல யாராலும் முடியாது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவர் தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்யும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நன்மை செய்கின்ற தேவன், இரக்கம் செய்கின்ற தேவன், கிருபை செய்கின்ற தேவன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் கட்டுகளையும் மீறுதலையும் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முன்வந்து அந்த பாவத்திற்காக நான் மரித்து விடுகின்றேன் என்று சொல்ல முன்வர யாராலையும் முடியாது. இதுவரைக்கும் நடக்கலை. பரிசுத்தரின் ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தந்தருளினார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காண்பது மட்டுமல்ல, மரணத்தை வென்றார். மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார், ஜீவித்தார். 33 வயசு ஆகும் பொழுது, வயது வரும் பொழுது, நல்ல ஒரு வாலிப வயசு, ஆகாயத்து பறவைகளுக்கு தங்குவர் கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு பூமியில் இடமில்லை என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் தன்னை தாழ்த்தினார், தன்னை அர்ப்பணித்தார். உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சிலுவையில் பரியந்தம் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தார். ஆனால் இந்த அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து எங்கு பிறப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படும், மாட்டுத் தொழுவில் அவருடைய பிறப்பு, அவருடைய பிறந்த பின்பாக வரக்கூடிய சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள்,
அவர் பிறந்த பின்பாக ஊழிய நாட்கள் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுவார். இவர்களால் அடிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், மரண பரியந்தமும் உண்மையாக இருப்பார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆகையால் இந்த வேதத்தை நேசிக்கின்ற உங்களுக்கு, இனிமேல் நேசிக்க போகின்ற உங்களுக்கு தேவன் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. துதிக்கின்றோம் ஐயா. சர்வ வல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். அருமையான அந்த ஜாஸ்வான் டிவியின் மூலமாக ராஜா நன்றி. மாலைதோறும் புதன்கிழமை மாலை 7 முதல் 7:20 நடக்கக்கூடிய இந்த செய்திகளை காணக்கூடிய பிள்ளைகள் கண்களில் தயத்தாங்க. தேவையை சந்திங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய சமூகம் முன்னும் செல்ல வேண்டும் என்பதற்காக செபிக்கின்றோம். பலப்படுத்துங்க. இன்று கண்ட எய்த்தனின் காண மாட்டேன் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெரியோருக்கும் சிறியோருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் தேவ பலனையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று விசேஷமாக ஜாஸ்வா டிவி நடத்தக்கூடிய குடும்பத்தாருக்காக, பிள்ளைகளுக்காக, அனைவருக்காக செபிக்கிறோம். தேவ வல்லமை மலை மேலுள்ள பட்டணமாக நடத்தும்படியாக செபிக்கின்றோம். முற்றிம்படி பொறுப்பாக சம்மதிக்கின்றோம். விலையேற பெற்ற அன்பு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா.